ஓகே. இப்போ 6வது வகுப்பு தமிழ்ல பொறுத்துக்க மட்டும் கலெக்ட் பண்ணி இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். நெறைய பேர் சொல்றாங்க, "நான் தல சீவுறேன், தல சீவுறேன்னு." தலைய சீவுனா முண்டமாயிற மாட்டோமா? அப்ப என்ன சொல்லணும்? தல முடிய தான் சீவணும். இது மாரி தாங்க தவறா பேசிட்டு இருக்கிறோம். சரி வீடியோக்குள்ள போவோம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்னவாம்? கடல்கோள். அதுக்கு என்ன இப்ப? நம்ம ஆடிப்பெருக்குன்னா எங்க போவோம்? மேக்ஸிமம் ஆத்துக்கு தான் போவோம். ஓகேங்களா? கர்நாடகாலாம் கரெக்ட்டா அந்த டயத்துல தண்ணி முந்திலாம் மழை பெஞ்சப்ப தொறந்து விட்டுருவாங்க. கரெக்ட்டா ஆடி 18க்கு திருச்சிலலாம் பார்த்தீங்கன்னா, காவேரி ஆத்துல தண்ணி வரும். அப்ப ஆடிப்பெருக்குன்னா ஆறு, ஆழிப்பெருக்குன்னா கடல். கடல்கோள். அடுத்தது மேதினி அப்படின்னா என்னது? உலகம். பிராக்கெட்ல நம்ம கிரீன்ல எழுதியிருக்கிறதெல்லாம் ஐடியா. மேதினம்னா யாரு? உழைப்பாளர். உழை. மேதினினா உலகம். அடுத்தது ஊழி. காலம் ஃபுல்லா ஊழியம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. காலம் ஃபுல்லா எனக்கு ஊழியம் கட்டுறதே பொழப்பா போச்சுன்னு. அப்போ ஊழினா என்ன? நீண்டதொரு காலமா காலப்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளப்பூட்டு. உள்ளத்துல இருக்கிறத ஒருத்தரோட உள்ளத்துல இருக்கிறத நமக்கு தெரியாது. ஏன் அவங்க தான் பூட்டு போட்டாங்களே. அப்ப அவங்க உள்ளத்துல இருக்கிறது நமக்கு அறியாமை அப்படின்னு வச்சுக்கலாம். பூட்டு போட்டா தெரியாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது நிருமித்த. நிருமித்தன்னா என்ன? உருவாக்கிய. நிறுவனர்னு சொல்றோம்ல. ஒரு ஸ்தாபனத்த நிறுவனம் என்ன பண்ணுவோம்? உருவாக்கிய. அந்த மாரி வச்சுக்கலாம். அடுத்தது சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. சமூகமும் 4 எழுத்து தான். மக்களும் 4 எழுத்து தான். 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நமக்கு எதுக்குடா வம்பு? நம்ம பாட்டுக்கு செவனேன்னு வேலைய பார்ப்போம் அப்படிம்பாங்க. அடுத்து விளைவு. விளைவுன்னா என்னது? வளர்ச்சி. விலை உயர்ந்த அப்படின்னு சொல்றாங்களா? விலை உயர்ந்த வளர்ச்சி அந்த மாரி. அடுத்தது அசதி. அசதின்னா என்னது? சோர்வு. அதே சதின்னா சாவு. இந்த அந்த காலத்துலலாம் மன்னர்கள்லாம் சதி செஞ்சுட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ரைட்டு. சதின்னா சாவு, அசதின்னா சோர்வு. நெக்ஸ்ட்டு திங்கள் அப்படின்னா என்னது? நிலவு. நிலாசோறுன்னு சொல்லுவாங்கள்ல. நிலாசோறுனா என்ன பண்ணுவோம்? அந்த சோத்த நம்ம என்ன படிக்கவா முடியும்? அது திங்க தானே செய்வோம். நிலாசோறு சாப்பிட்றதுங்கிறது திங்கிறது தானே. அப்ப திங்கள்ங்கிறது நிலவு. நெக்ஸ்ட்டு கொங்கு. கொங்கு மண்டலம்னு சொல்றாங்கல்ல. அப்ப கொங்கு மண்டலம். இங்க கொங்குன்னா மகரந்தம். நெக்ஸ்ட்டு அலர் அப்படின்னா என்னது? மலர்தல். அலர்னாவே மலர். அடுத்தது திகிரி. திகிரின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிரிவலம். கிரிவலம் சுத்திட்டு வரணும்னு சொல்றாங்களா? சுத்துறதுன்னா என்ன? சக்கரம் தானே. அப்ப கிரிவலம்னா திருவண்ணாமலை. திருவண்ணானை சக்கரம். இந்த மாரி பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பண்றோம்? பக்கத்த திருப்புறோம். படிக்கும்போதுங்க பக்கத்த திருப்பலாங்க. ஆனா பரீட்சை எழுதும்போது பக்கத்துல திரும்பி பார்க்கக்கூடாதுங்க. ஓகே. அடுத்த பக்கத்த திருப்புறோம். இதுல என்னது? பொற்கோட்டு. என்னது? பொற்கோட்டு. பொற்கோட்டுன்னா என்னது? கோட்டு எப்போ போடுவீங்க? குளிர் இருக்கிற காலத்துல தான். எப்போ குளிரும்? நீங்க மலை மேல ஏற ஏற என்ன ஆகும்? அழுத்தம் கம்மியாகி குளிர்ச்சி அதிகமாகும். அப்ப சிகரம்லாம் உயரமான இடம் தானே. அப்ப குளிரும்ல. அப்ப கோட்டு போடுவீங்க. அப்ப பொற்கோட்டு. குளிருக்கு கோட்டு. பொற்கோட்டுனா சிகரத்தில். பொன்மயமான சிகரத்தில். அடுத்தது மேரு. இமயமலை. ஓகேங்களா? வடக்கே என்ன இருக்கு? இந்தியாவின் வடக்கே இமயமலை. வடக்கேனா நாறு. நாறுனா இமயமலை. மேருனாலும் இமயமலை. அந்த மாதிரி வச்சுங்க. நாமநீர். நாமக்கட்டி எப்படிங்க இருக்கும்? வெள்ளையா தானே இருக்கும். உப்பு எப்படி இருக்கும்? வெள்ளையா தான் இருக்கும். அப்ப உப்பு எங்கேருந்து எடுக்குறாங்க? கடல்ல இருந்து. அப்ப நாமநீர்னா அச்சம் தரும் கடல். ஆமா. கடல் ஆழமா இருக்கும்ல. சரி. அழி. கருணை. யாருக்காவது நம்ம அழிக்கணும். ஓகேங்களா? அதான் வள்ளல் அந்த மாரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சித்தம் அப்படின்னாது உள்ளம். எல்லாம் அவன் சித்தம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனசு போல அமையும்பா. எண்ணம் போல வாழ்க்கை, உள்ளம் போல அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காணி. நில அளவை குறிக்கும் சொல். காணி நிலம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாரி பார்த்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். அதனால தான் பெருக்கல் போட்டிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லலாம் பாடம் நடத்தி முடிச்சோன்னே பிள்ளைங்க, நான் போர்டு அழைக்கிறேன், நீங்க போர்டு அழைக்கிறேன்னு சொன்னோம். போர்ட அழைச்சா எப்படிங்க எழுத முடியும்? போர்டுல உள்ள எழுத்த தானே அழைக்கணும். ஆனா போர்டு அழைக்கிறேன்னு சொன்னா அத நம்ம ஒத்துக்க முடியாதுல்ல. ஓகே. அணுகி அப்படின்னா என்னது? பக்கத்துல வர்றது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? விலகி. அடுத்து ஐயம். எனக்கு டவுட்டா இருக்குடா. இப்ப கிளியர் ஆயிடுச்சுடா. அப்ப ஐயம்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? தெளிவு. நெக்ஸ்ட்டு ஊக்கம். ஊக்கம்னா என்னது? ஆ என்கரேஜ் பண்றது. அதே டயர்ட் ஆகுறது சோர்வு. அந்த மாரி வச்சுக்கலாம். அடுத்தது உண்மை. உண்மைன்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட்டு பொய்மை. இந்த மாரிலாம் பார்த்துங்க. ஓகே. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.